கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரனும் கர்த்தருடைய திருச்சபையின் போதகனுமாகிய அடியான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தினம் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்திலே அன்பு கூறக்கூடியவைகள். ஆனாலும் சில நேரங்களிலே பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்திலே கண்டிப்பாக பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகளும் உண்டு. இவைகள் எல்லாவற்றின் மத்தியில்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக சாக்கியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் அவைகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆம், திரும்பச் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் அவைகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நமக்கு நடைபெறக்கூடிய காரியங்கள் பல நேரங்களிலே நமக்கு குழப்பத்தையும் சந்தேகத்தையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம். என்ன செய்வோம் என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். எவ்வளவோ இழந்து விட்டேனே என்று கண்ணீர் விடலாம். எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த நெருக்கங்கள், நான் மாத்திரம் ஏன் எல்லாராலும் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி இனம் புரியாத கேள்விகள் நம்மிடத்திலே காணப்படலாம். பிரியமானவர்களே, நமக்கு நடைபெறக்கூடிய காரியங்கள் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அப்படின்னாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். யாரெல்லாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை மிகுதியாய் பெற்றுக்கொள்கிறார்கள். உங்கள் மூலியமாக தேவன் பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படியாக விரும்புகிறார். ஒரு சமயம் ஒரு பாரம்பரிய கோயிலில் ஒரு விக்கிரகமும் இருந்தது, ஒரு படிக்கட்டும் இருந்ததாம். அந்த படிக்கட்டு செதுக்கப்பட்ட விக்கிரகத்தை பார்த்து கேட்டதாம், எல்லோரும் என்னை மிதித்து கொண்டு போகிறார்கள், உன்னை தொட்டு வழிவிட்டு போகிறார்களே, அதன் ரகசியம் என்ன என்று கேட்டபொழுது அந்த செதுக்கப்பட்ட விக்கிரகம், செதுக்கப்பட்ட சிலை இப்படியாக சொன்னதாம், உனக்கு எந்த பாடுகளும் கிடையாது, 2 செதுக்கி தரையில் கொண்டு போட்டுடுறாங்க, அதனால் சுலபமாக மனிதர்கள் உன்னை மீட்டு கொண்டு போகிறாங்க. ஆனால் நான் அதிகமாய் செதுக்கப்படுகிறேன், அதிகமாய் வேதனைப்படுகிறேன். எங்கெல்லாம் அந்த உளி என்மேல் படுகிறதோ அங்கெல்லாம் மரண வேதனை. ஆனாலும் அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் தாங்கின ஏற்பாடு இப்பொழுது நான் கனப்படுத்தப்படுகிறேன் என்று சொன்னதாம். பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாய் இருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக எனக்காக பட்ட பாடுகளை நாம் நினைவு கூற வேண்டும். ஆம், தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியமும் நடக்காது என்பதை சரியாய் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நன்மைக்கேதுவாகவே நடக்கும். சகலமும் 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 நன்மைக்கேதுவாகவே நடக்கும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய சுய பக்தியோ, சுய சக்தியோ, சுய பலனோ நம்மை எதற்கும் தகுதியுள்ளவர்களாய் மாற்றாது.
அதனாலே ஒரு நன்மையும் உண்டாகாது. தேவனுடைய கிருபை மாத்திரமே நமக்கு நன்மைகளை கொண்டு வந்து தரும். நம்மை தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய கிருபையுள்ள சித்தம் நம் மூலியமாக நடைபெறும். ஆண்டவராகிய கர்த்தர் கெத்செமனே பூங்காவிலே என்ன சொன்னார்? பிதாவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று சொல்லி கல்வாரி சிலுவைக்கு தன்னை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்தாரே. ஆம், அவர் சிலுவையின் மரணத்தை தியாக பலியாக ஏற்றுக்கொண்டார் அல்லவா? ஆம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடித்த பொருளாக எண்ணவில்லையே. சிலுவையின் மரண பரியந்தம் முற்றிலும் கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தானே தாழ்த்தினார் அல்லவா? அதன் விளைவு என்ன? பிதாவாகிய தேவன் இயேசுவை உயர்த்தினாரே. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முழங்கும்படி செய்தாரே. எல்லா நாவுகளும் அவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படி செய்தாரே. ஆம் பிரியமானவர்களே, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படக்கூடிய மகிமைக்கு ஒப்பானவைகள் இல்லை. பிரியமானவர்களே, நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். தேவனுடைய பராமரிப்புகள் எல்லாம் நமக்குரியவை. தேவனுடைய கிருபை நிறைந்த பராமரிப்புகளும் நம்மை சந்தோஷப்படுத்த வைக்கும் நன்மைகளும் நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய சம்பவங்களும் எல்லாமே நமக்குரியவைதான். இவைகள் எல்லாம் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். ஒருவேளை தற்காலிக நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முடிவிலே ஆவிக்குரிய நன்மைகளும் நித்திய நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, நமக்கு பல காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது. நீதிமன்றத்திலே வழக்குகள் இருக்கிறது, பிள்ளைகளோடு பிரச்சனைகள் இருக்கிறது, பணி செய்யக்கூடிய இடங்களிலே போராட்டங்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி பாதுகாக்கிறார். தேவனுடைய கிருபை உங்களை பாதுகாக்கிறது. உங்களுக்கென்று தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற தேவ தூதர்கள் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் தெரிந்தோ தெரியாமலோ நம்மை சூழ்ந்து நடக்கக்கூடிய பல சம்பவங்களிலே நாமும் பங்கு பெறுகிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒரு மருந்திலே பலவிதமான ரசாயன பொருள்கள் இருக்கிறது இல்லையா? அதையெல்லாம் சேர்த்து மருத்துவர் கொடுக்கும் பொழுது நம்முடைய சரீர நோயை குணப்படுத்தி நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது அல்லவா? கடந்த நாட்களிலே நான் சரீரத்தில் பலவீனப்பட்டேன். நோய்வாய்ப்படவில்லை, சரீரத்தில் பலவீனப்பட்டேன். மருத்துவர்கள் 2-3 மருந்துகளை ஒன்றாய் கலந்து ஒரு ஊசியின் மூலமாக எனக்கு செலுத்தினார்கள். ஆரோக்கியமடைந்தேன். மறுநாள் என் மனைவி பலவீனமடைந்தார்கள். அதே மருத்துவரிடத்தில் அழைத்து சென்றேன். அவரும் சிரித்து கொண்டே 2-3 மருந்துகளை ஒன்றாய் கலக்கி என் மனைவிக்கு நறுக்கன்னு ஒரு ஊசியை போட்டார். 2 ஊசியை போட்டார். இன்றைக்கு ஒரு நாள் ஓய்விடுங்கள் சகோதரி என்று சொன்னார். மறுநாள் ஆரோக்கியமாயிட்டாங்க. ஆம், பல மருந்து கலவைகள் வியாதி கிருமிகளை கொன்று அழித்து ஆரோக்கியத்தை உருவாக்குகிறதே. அதே போலதான் தேவனுடைய கிருபைகளும் எல்லா எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் நீக்கி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி தருகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்துத்தான் கொடுக்கிறார். நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக அதை அறிந்திருக்கிறோம். சொந்த அனுபவங்கள் மூலியமாக நாம் அதை அறிந்திருக்கிறோம். மற்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் மூலியமாக நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு ஆதரவாக இருப்பது தேவனுடைய பராமரிப்பு, நமக்கு ஆதரவாக இருப்பது தேவனுடைய கிருபை, நமக்கு ஆதரவாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அதனாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறபடியினாலே கொடு ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு கனம் துதி மகிமையை செலுத்துங்கள். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எல்லா அளவற்ற கிருபையினாலே உங்களை மூடி பொதிந்து பாதுகாத்து கொள்வாராக.
கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.